அதிமுக கூட்டணி குழப்பங்கள் தேர்தல் வரை தொடர்ந்தால் அடுத்த மே நாளில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை மட்டுமல்லாது அதிமுக பொதுச் செயலாளர் பதவியையும் இழந்து நிற்பார் என அமைச்சர் KN நேரு எள்ளி நகையாடியுள்ளார். அமைச்சர் நேரு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராகி இருந்திருந்தால்தான் பழனிசாமிக்கு மக்கள் நலன் மீது கவனம் இருந்திருக்கும் எனவும், கூவத்தூரில் பெட்டி பெட்டியாக பணத்தை கொடுத்து முதலமைச்சராக ஊர்ந்தெடுக்கப்பட்ட பழனிசாமிக்கு கவனம் முழுக்க முழுக்க பெட்டி மீதேதான் இருந்து வருகிறது எனவும் சாடியுள்ளார். உட்கட்சி பூசல், கூட்டணி சிக்கல் ஆகியவற்றை மறைக்க அறிக்கை அரசியல் செய்து வருகிறார் பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்த மறுபடி பழனிசாமியின் நெஞ்சாங்கூட்டை கிழித்து விட்டது போல் தெரிகிறது என குறிப்பிட்டுள்ள KN நேரு, நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்கு முறையிடலாம் என எக்ஸ் பக்கத்தில் வந்து பழனிசாமி ஒப்பாரி வைத்திருக்கிறார் என தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியின் போது வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பழனிசாமி திமுகவின் வாக்குறுதிகளை பற்றி வக்கடையாக பேசுவது வெட்கக்கேடு என கடிந்துரைத்துள்ள KN நேரு, கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்றெல்லாம் நாள்தோறும் ஒன்றை சொல்லி பழனிசாமியின் வயிற்றில் கமலாலயம் புலியை கரைக்கிறது எனவும், இன்னொரு பக்கம் அடிமை பழனிசாமியின் அடிமைகள் பழனிசாமிதான் அடுத்த முதலமைச்சர் என மும்மாறி துதிபொழிந்து கொண்டிருப்பதாகவும் எள்ளி நகையாடியுள்ளார். ஒரே கூட்டணியில் தூற்றவும் செய்கிறார்கள், துதியும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ள KN நேரு, இப்படியான மாய உலகில் வாழும் பழனிசாமியை மீட்க வழியே இல்லை என தெரிவித்துள்ளார்.